ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் லைவ் போட்டிருந்தோம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, நிஃப்டி 50 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதுக்கு ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HPCL, BPCL, IOC, GAIL, IGL, MGL, MRPL. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஃபோக்கஸ், எல்லாமே டவுன் ஆயிருக்கு. மெயின் ரீசன், ஸோ யூஎஸ் அண்ட் ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அகெயின் பிளாக்டு. ஸோ இந்தியன் எல்பிஜி சப்ளை இப்போ ரிஸ்கில் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பெர் பேரலுக்கு $102 போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன், வின்ஃபால் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். டீசல் எக்ஸ்போர்ட்ஸ் 21.5லேருந்து 55.5 per லிட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏர்லைன் டர்பைன் ஃபியூவல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் 29.5 rupeesலேருந்து 42 per லிட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்போர்ட், அதே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்ஃபால் டேக்ஸ் ஹைக் ஆகும். இதில் யார் அதிகமாக பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HPCL. 40% ஆஃப் இட்ஸ் டீசல் வந்து தேர்ட் பார்ட்டி ரிஃபைனரிஸ் கிட்டேருந்து தான் அவங்க சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ HPCLக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக அமையும். இதே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு வின்ஃபால் டேக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ HPCL, BPCL எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா. HPCL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் 3.77% டவுன். ஸோ இந்த ஒரு நியூஸ்னால. அண்ட் தென் BPCL, so 2.09% down. IOC and GAIL. IOC, Indian Oil Corporation, 2.17% down. GAIL, 0.03% down. And then IGL, MGL, so gas related stocks. IGL, Indraprastha Gas, 1.02% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. And then MGL, Mahanagar Gas, 0.25% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. And then MRPL, Mangalore Refinery and Petrochemicals, 1.40% down. ஸோ ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. கேஸ் ஸ்டாக்ஸ் சில இது க்ரீன்லேயும் சில இது ரெட்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிக்ஸ்டாக இருக்கு. ஸோ இதுதான் மெயின் நியூஸ். ஆயில் அண்ட் கேஸ் இம்பேக்ட் ஆயிருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்னால. அடுத்ததா ரெண்டாவது மெயின் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி இவி பாலிசி. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெல்லி இவி பாலிசி 2028, 2026 to 2028 இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் 100% ரோட் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. 100% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, வேலிட் அப் டு 2030 வரைக்கும் வேலிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த காஸ்ட்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 30 lakh வரைக்கும் உள்ள காஸ்ட்க்கு மட்டும்தான். ஸோ இந்த 100% ரோட் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இது எல்லாமே ஃபீன்றதுனால 1 lakh அல்ல அதுக்கு அதிகமாக கூட காரோட ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஹைப்ரிட் கார்ஸ் வாங்குறீங்கன்னா 50% டேக்ஸ் டிஸ்கவுண்ட், எஸ்பெஷலி ஆன் ரோட் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப் டு 20 to 30 lakh. இதில் நீங்கள் 1 to 1.75 lakhs வரைக்கும் சேவிங்ஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஈவியாக மாற்றணும், டெல்லி பூரா ஈவியாக மாற்றணும் டு கண்ட்ரோல் பொல்யூஷன், க்ரீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இது எல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ அதனால தான் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கல் இப்போ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இவி 4 வீலர்ஸ்க்கு, 2 வீலர்ஸ்க்கு, 3 வீலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026ல் இயர் 1, அதான் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இயர் 2026ல் ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்சிடரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஸ்பெஷலி ஃபார் இவி வெஹிக்கல், எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு. அதே 2027ல் அந்த சப்சிடரி கம்மியாயிடும், 75,000 கம்மியாயிடும். 2028ல் தேர்ட் இயர் வரும்போது 50,000 கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்சிடரியும் கிடையாது. ஸோ ஏர்லியராக பீப்புளை வாங்க வைக்கணும், ஈவிக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்றது தான் மெயின் நோக்கம். அடுத்தது எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்க்கும் 2026 இயரில் அப் டு 30,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடரி கிடைக்கும். அந்த 2027ல் 20,000 அரௌண்ட் 20,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். 2028ல் அரௌண்ட்
10,000 அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க கொடுக்குற சப்சிடரியை. ஸோ லைக் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும், இந்த சப்சிடரி இருக்காது. எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு அதுக்கும் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 50,000 in 2026 and 2027 அரௌண்ட் 40,000, 2028 30,000 அரௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க இவில, அதாவது இவி வெஹிக்கல்ஸ்க்கு நீங்க ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்றதுக்காக கொடுக்குற சப்சிடி. அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது 2027 முதலாவே நோ பெட்ரோல் ஆட்டோ ரிக்ஷாஸ் இருக்கக்கூடாது டெல்லியில. அதுக்கப்புறம் 2028 நோ நியூ பெட்ரோல் 2 வீலர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஃபியூச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற என்ன நமக்கு இன்சென்டிவும் கொடுக்குறாங்க, ஸ்கிராப்பேஜ் இன்சென்டிவ். ஸோ இயர் வைஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். உங்களோட ஓல்டு பெட்ரோல் ஆர் டீசல் வெஹிக்கல், காராக இருக்கலாம், 2 வீலராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிராப்பேஜ் சப்சிடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸாக இருந்ததுன்னா ஸோ இயர் வைஸ் சொல்லியிருக்காங்க, அதுவும் குறைச்சிக்கிட்டே வராங்க. 2026 அப் டு 1 lakh, 2027 அரௌண்ட் 75,000, 2028 அரௌண்ட் 50,000 சொல்லியிருக்காங்க. இது கார்ஸ்க்கு. அதே 2 வீலர்ஸ், ஓல்டு 2 வீலர்ஸ்க்கு 2026 அரௌண்ட் 10,000 to 50,000, 2027 8,000 to 10,000, 2028 அரௌண்ட் 5,000 to 7,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கிராப்பேஜ் இன்சென்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 9,000 to 36,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஸ்வைப்பிங் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மெயின் நோக்கம் இது எல்லாமே டெல்லியில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாலிசி 30 days ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2028 அடாப்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் டெல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக இம்ப்ளிமெண்ட்டும் ஆகலாம். ஸோ சப்சிடி சொல்லியிருக்காங்க, ஸ்கிராப்பேஜ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க, ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவி ஓரியன்டாகவே இருக்குது. ஸோ இவி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அண்ட் பேட்டரி கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவ் நியூஸ். அடுத்ததா தேர்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட ஒரு டர்க்கிஷ் கம்பெனி எர்கன் ஃபவுண்டரியை செல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்டேக்கையும் 100% ஸ்டேக்கை செல் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் கேஸ்டிங் கம்பெனி. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரான்றது நமக்கே தெரியும், 4 வீலர் இவி எஸ்யூவி இதெல்லாம் மேக் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க ஒரு மெட்டல் கேஸ்டிங் கம்பெனியை வச்சுருந்துருக்காங்க. இது ஃபுல்லாக இதுலேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிறாங்க. யார் செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அண்ட் எர்கன் டிராக்டர். ஸோ இவங்க 2 பேரும் செல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 99.04% ஸ்டேக் இன் எர்கன் ஃபவுண்டரியில் செல் பண்ணுறாங்க. யார் பை பண்ணுறாங்கன்னா ஒரு டர்க்கிஷ் கம்பெனி ஹிஸ்லார் மாங்கினா, அதுக்கப்புறம் 2 இண்டிவிஜுவல்ஸ் பை பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த டீல்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு அவங்களோட நான் கோர் பிஸ்னஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்தியன் எஸ்யூவி இவிஸ் எல்லாம் மேக் பண்ணுறது தான் மெயின் பிஸ்னஸ். ஸோ இது ஒரு நான் கோர் பிஸ்னஸ். இதுலேருந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகணும். மெயினாக அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் எஸ்யூவிஸ் அண்ட் இவிஸில் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ இதுக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.94% டவுன். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் 3,231, புக் வேல்யூ 666, 52 week high 3,840, 52 week low 2,600. டிவிடெண்ட் yield 0.79% தான் தராங்க. ஸ்டாக்கோட PE 25.1, இண்டஸ்ட்ரியல் PE 30. ஸோ இண்டஸ்ட்ரியல் PEயோட ஸ்டாக்கோட PE டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 13.9%, டெப்ட் டு ஈக்விட்டி 1.53, டெப்ட் 1,26,709 crore இருக்கு. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 18.4%, பிளெட்ஜிங் 0.02%. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 126. 6 மாசத்துல 1 வருஷத்துல ரிட்டர்ன் எல்லாம் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. 1 இயர்ல 26.3% பாசிட்டிவ்ல இருக்கு. 6 monthsல 6.79% நெகட்டிவ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 4.77, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 25.1, கரண்ட் ரேஷியோ 1.35,
ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு, 6,633 crore மைனஸ்ல இருக்கு. அடுத்ததா லூபின் ஃபார்மா அவங்களோட ஒரு டயபெட்டிஸ் மெடிசின் டாபோக்ளிஃப்ளாக்சின் 5G and 10 mg tablets in USA அப்ரூவல் கிடைச்சிருக்கு US FDA கிட்டேருந்து. இது ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார் எக்ஸிகா. ஸோ இதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு, அவங்க செல் பண்ணலான்னு சொல்லிட்டு. லூபின் 0.33% டவுன். இன்னைக்கு மார்க்கெட்டே டவுன், சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட P 21.3, இண்டஸ்ட்ரியல் P 28.1, புக் வேல்யூ 430, கரண்ட் பிரைஸ் 2325. 52 week high 2378, 52 week low 1837. So near to 52 week high கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.32, டெப்ட் 6217 crore டெப்ட் இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 46.9% ஹோல்டிங், பிளட்ஜிங் எதுவும் இல்லை. earnings per share 102. ஒரு வருஷத்துல 18.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, 6 மாசத்துல 20.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.41, பிரைஸ் டு earnings 21.3. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1347 crore இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 14.4%, அதுக்கும் முதல் வருஷத்துல 9.56%. ஸோ ப்ரிசைடிங் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹30. இதுக்கான ரெக்கார்ட் டேட் April 17 சொல்லியிருக்காங்க. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ்க்கு 2 ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, 972.2 crore ஸ்வச் மகாராஷ்டிரா மிஷன் டைரக்டரேட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த 1000 நியர் டு 1000 crore கிடைச்ச ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு 12.43% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Current price 195, book value 64.9. Industrial PE 15.8, stock oda PE 16.2. Dividend தரதில்ல. 52 week high 306, 52 week low 135. Debt to equity 0.26, debt 295 crore debt இருக்கு. Earnings per share 11.6. Promoter கிட்ட 70.1% holding இருக்கு, pledging எதுவும் இல்லை. 6 மாசத்துல ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ்ல கொடுத்திருக்கு. Price to book value 3.07, price to earnings 16.2, current ratio 3.82, free cash flow நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்ததா Lawson and Dubrow கம்பெனியோட சப்சிடரியான L&T ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. 100% ஸ்டேக் எதில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரீன்ஸ் கேப்ஸ். ஸோ இது மூலமாக அக்வசிஷன் பண்ணது மூலமாக wholly owned சப்சிடரியா மாறிடும். Lawson and Dubrow 0.78% down. Current price 3,929, book value 737. 52 week high 4,440, 52 week low 3,162. Stock order P is 31.7, industrial P is 17.2. Debt to equity 1.32, debt 1,34,001 crore இருக்கு. earnings per share 118. Promoter holding 0, pledging 0. Promoter holding must be greater than 50% or equal to 50, but promoter holding 0. 6 மாசத்துல ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. 27.1% பாசிட்டிவ் in 1 year. 6 மாசத்துல 3.43% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 5.35, price to earnings 31.5, current ratio 1.25. Free cash flow 5,620 crore இருக்கு. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க? டிசிஎஸ் நம்ம மெயின் ரிசல்ட் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரிசல்ட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஜஸ்ட் டயல், ஸ்வராஜ் இன்ஜின்ஸ், இந்த 3 கம்பெனியும் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதுதான் சில நியூஸ் என்னுடைய பார்வைக்கு வந்தது. நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் இன்சைட்ஸ் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கைட். தேங்க்யூ.